என்னங்க இது காலையில சமையல் பண்ண விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ரூமுக்கு போங்க, நான் சமையலை முடிச்சிட்டு வரேன். இங்க நின்னா சட்டி கருகிரும் பாத்துக்கோங்க. இதான் மகா நல்லா இருக்கு, சும்மா இரேன். இருக்கும் இருக்கும், நல்லாவே இருக்கும். உங்களுக்குலாம் குசும்பு ரொம்ப ஆயிப்போச்சு. அங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கா, எழும்பிராம போய் பாருங்க. சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? என்னங்க இது, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க பாட்டு படிச்சதே கிடையாது. அதென்ன புதுசா இருக்கு? என்ன செய்யறது, எனக்கும் பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாம இன்னைக்கு உன்னை பார்த்த உடனே அப்படியே முத்து முத்தா வரி வருது பாத்துக்க. என்ன படிக்கிறது தான் கொஞ்சம் சரி இருக்காதா இருக்கும், ஆனா உன்னை பார்த்த உடனே பாட்டு அப்படியே அருவி போல கொட்டுது. கொட்டும் கொட்டும், இப்ப நான் உங்க மண்டையில கொட்ட போறேன். அடிப்பாவி, அங்க அந்த பிள்ளைய போட்டுட்டு இங்க இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி கொஞ்சல் கேக்குது. இந்த ஆளெல்லாம் பொண்டாட்டிக்கிட்ட நல்லா தான் ரொமான்ஸ் பண்றான். நமக்குன்னு ஒண்ணு வாச்சிருக்கேன். சரி, ரூம்ல போய் அங்க அந்த குட்டி என்ன பண்றான்னு பாப்போம். அக்கா உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டா? என்ன சொல்ல போறீங்க? நீ ரொம்ப அழகா இருக்க மகா, இப்படி தானே சொல்லுவீங்க. வேற என்னத்த புதுசா சொல்ல போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. தினம் தினம் உங்களுக்கு அதுவும் உங்க கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. நான் என்ன செய்யட்டும் அதுக்கு? அது இல்ல மகா, இது வேற. அதென்னங்க வேற, என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உன் தங்கச்சி இல்ல தங்கச்சி, அவ இம்புட்டு நேரம் இங்க வந்து நின்னு நம்மள வெறிக்கி வெறிக்கி பாத்துட்டு போறா. என்னங்க சொல்றீங்க? என் தங்கச்சி வந்து பாத்துட்டு போறாளா? நீங்க சொல்லவே இல்ல. அவ நிக்கிறத நான் கவனிச்சிருக்க மாட்டேன்னு நினைச்சிருப்பா. அவ நிக்கும் போது உன்கிட்ட என்ன சொல்ல, பொறாமையில மூஞ்சி ஊர்ன்னு போயிட்டு பார்க்கவே பரிதாபமா இருக்கிறா. அதை என்னத்த மக்கா சொல்றது? நீங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர். பாவம், அவளை வெறுப்பேத்துற மாதிரி இங்க வந்து நின்னுக்கிட்டு கிளம்புங்க. இங்க பாரு, அவளை யாரும் சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு சொன்னா? அவ புருஷங்கிட்ட அவ சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அவ எப்ப பார்த்தாலும் முகரையை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தா. அவன் ஏற்கனவே சரியான ஆளு. ரெண்டு பேரும் எப்பவும் எலியும் பூனையுமா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? சரியான ஆள் தாங்க நீங்க. அவளை பார்த்துட்டு வேணும்னே இப்படி இடிச்சிட்டு நிக்கிறீங்க, அப்பதானே? அடிப்பாவி, நான் இதுக்கு முன்னாடியே இடிச்சுக்கிட்டு தானே நின்னேன். என்னமோ புதுசா இடிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி சொல்ற. குட் மார்னிங். என்ன இன்னைக்கு மகா சித்தி சமையலா? அச்சச்சோ, எல்லாமே காய் பருப்பு கூட்டுன்னு இருக்கு. எல்லாம் வெஜிடேரியனா இருக்கு. நாக்கு சுளுக்கிக்குமே. ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். நாக்கு சுளுக்குதா? சுளுக்கும். டேய், ஹெல்த்தி ஃபுட்டுடா இது. என் மகா உனக்காக ஆசையா செஞ்சிருக்கா தெரியுமா? சாம்பார், அவியல், பருப்பு கூட்டு, அப்புறம் ரசம், அப்பளம், எல்லாம் ஹெல்த்தியான ஃபுட்டு உனக்காக. ஒரு ஃபிஷ் ஃப்ரையாவது பொடிச்சிருக்கலாம்ல, இல்ல ஒரு சிக்கன் 65 இப்படி செஞ்சிருக்கலாம்ல, அது தொட்டுக்கிட்டே சாப்பிடுவோம்ல, இல்ல ஒரு ஆம்லெட்டாவது தரலாம்ல. ஏய், அதெல்லாம் உங்க அம்மா தான் செய்யணும். இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கீ ஊத்தி அப்படியே சாப்பிட்டுக்கிறேன், சரியா? தேங்க் யூ மகா சித்தி. ஏய், என்ன பாப்பா எங்கடா? இல்லையே, நான் அவளை தேடி தான் வந்தேன். இடிச்சிட்டு எங்க போயிடுக்கான்னு பாட்டு வரேன், சரியா? சரிடா. ஏங்க, எல்லாம் முடிச்சாச்சு, நீங்க போங்க. நான் கையெல்லாம் கழுவிட்டு வரேன். முடியாது, நான் தான் கழுவி விடுவேன். எல்லாம் ரொம்ப ஓவர் பாத்துக்கோங்க. உங்க அப்பா நாத்தாலும் ஒண்ணு இங்க விட்டுட்டு அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா இன்னும் உறங்கிட்டு கிடக்க? அழவே மாட்டியாட்டி? அப்பனுங்க ஆத்தாளுக்கும் ஏத்த மாதிரில வாச்சிருக்கா? ஏட்டி ஒண்ணுதானே, நான் கூப்பிடுறேனே, கொஞ்சமாவது உன் காதுல கேக்குதாட்டி? ஏட்டி தூங்கு முஞ்சி, ஒண்ணுதானே டி? ஏட்டி காது கேக்குதா? ஏட்டி கிள்ளி விட்டட்டி? ஏட்டி அழுவியா அழ மாட்டியா? ஏட்டி இப்ப எதுக்கு இங்க வந்து முடச்சு பார்த்துட்டு இருக்கீங்க? குட்டி பாப்பா தூங்குறா, அவளை முடச்சு பாப்பீங்களா? பேசாம வெளியே போங்க. அதான் மகாச்சிட்டி இல்லன்னு தெரியுதுல, அப்படம் அவ ரூம்ல என்ன வேலை உங்களுக்கு? டி வாயை உடைச்சு கையில கொடுத்துற போறேன். யார்கிட்ட பேசுனே தெரிஞ்சு பேசு. என்னத்துக்கு இப்ப இங்க வந்து நீ? நான் என் அக்கா கறி ரூமு, நான் வருவேன். உனக்கு என்ன? படுங்க மகாச்சிட்டி, என்னைய தான் பாப்பாவை பாத்துக்க சொன்னாங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. அக்கா ரூமாம்ல, அக்கா ரூமு. ஆமா, இங்க வந்து நின்னுட்டு பாப்பாவை அன்பா பார்த்து கொஞ்சம் விட்டுட்டு முடச்சு பாக்குறீங்களா? என்னத்துக்கு? கிள்ளி விடலான்னு பாத்தியா? பேசாம போயிட்டு பாத்துக்கோ. அடப்பாவுமே, நம்ம மனசுல நினைச்சது இந்த பேவலைக்கு எப்படி கேட்டுச்சு? ஒருவேளை நம்ம தான் வாய் உளறிட்டோமோ? சரி, இப்ப போவோம். இதுட்டு ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டு அது எதுக்கு தேவையா?
என்ன முழிக்கிறீங்க? இப்ப போறீங்களா இல்லையா? குழந்தை தூங்குடா. அவளை பாட்டு மோடச்சு பாக்குறாங்களாம்ல, மோடச்சி. இருட்டி, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலா போகும். அப்ப வச்சுக்கிறேன். எதுக்காவது என்கிட்ட வருவல, என் ரூம் பக்கம் வந்து பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. வடும் வடும், பூனை பிடிக்கிற காலம் தான் வடும். பேசாம போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. வந்துட்டாங்க பெருசா. ஏ அப்பா, ஆத்தாளுக்கு மேல வாயி. எங்க இருந்துதான் பேச கத்துக்குதுகளோ தெரியல. இத்தினோண்டு முளையா மட்டையா இருந்துகிட்டு என்ன வாயி. ஆமா, நீங்க கொடைய பேசுறீங்க. பேசாம கோடையெல்லாம் என்னமா வருது? குட்டி பாப்பா, தங்க குட்டி, பட்டு குட்டி, என் செல்ல குட்டி, தூங்குடியா? தூங்கு தூங்கு. உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிட்டேன் சரியா? யாராவது உன்கிட்ட ஓடட்டும் அப்போட இருக்கு அவங்களுக்கு. பட்டு குட்டி, அக்கா உன்னைய வளர விட்டு ஸ்கூலுக்குலாம் கூட்டிட்டு போவேன் தெரியுமா? நான் உன் கூடயே இருப்பேன். நான் உன்னைய பத்திரமா பாத்துக்கிட்டேன் சரியா? நல்லா தூங்குட. இப்போ சித்தப்பா வாட வரைக்கும் நான் உனக்கு காவலா இருக்கேன் சரியா? உன்னை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பாத்துக்கிறேன். நீங்க நல்லா தூங்குங்க. என்னடி மகா வாரியா இன்னைக்கு? ஏடி, எப்ப ஃபோன் பண்ணாலும் நாளைக்கு வரேன் நாளான்னைக்கு வரேன்னு சொல்றேன். ஏடி, ஒரு நாளாவது வாட்டி. எத்தனை நாள் ஆச்சு வீட்டுக்கு வந்து? உனக்காக நாக்குக்கு ருசியா சமைச்சு தரேன் வாட்டி. என்ன மணி, அவரு விட மாட்டாரு. ஏமா, அவரே பாவம். இப்பதான் வீட்டில் இருக்காரு. நான் எப்படிமா வர்றது? எப்படித்தான் வரணும்னா கார்ல தான் வரணும். ஏன் அவரையும் கூட்டிட்டு வா. 2 நாள் இங்க வந்து இருந்துட்டு போங்க. நான் தனியா தானே இருக்கேன். ஆக்குறேம்மா, சாயங்காலம் ஃப்ரீயா இருந்தா அவரை கூட்டிட்டு வரேன். ஏமா 2 நாள்லாம் வந்து இருக்க முடியாதுமா. மாட்டி, உன்னக்கு 2 நாள்லாம் இருக்க முடியாது. என் பேத்தி கூட நானும் இருக்கணும்னு ஆசைப்படுவேனா மாட்டேனா? ஏட்டி, ஒழுங்க மரியாதையா பிள்ளை தூக்கிட்டு வா. 2 நாளைக்கு இங்க இரு. அதெல்லாம் அவர் விட்டாலும் நீ எப்படி ஆளு? இருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஏன் மட்டி இப்படி பண்ணுத? சரியான அழுத மணி. என்னைக்காவது ஒரு நாள் என்னை இங்க வந்து இருந்து சொல்லிருப்பியா? இவ்வளவுக்கும் நான் மாசமா இருக்கேன். என் மேல என்னைக்காவது உங்க யாருக்காவது அக்கறை இருக்கா? அவதான் பெருசு இல்ல. உங்க எல்லாருக்குமே இந்த மகா பெருசா போயிட்டா. என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்கல்ல. உங்களுக்குலாம் என்ன கண்டா எப்படி இருக்கு? சரிடி, சாயங்காலம் நான் எதிர்பார்த்து இருப்பேன். நீ கரெக்டா 4 மணிக்கே வந்துரு சரியா? காஃபியும் உனக்கு பிடிச்ச உளுந்த வடையும் சுட்டு வைக்கிறேன். சரிம்மா. சரி மகா, வச்சிடுறேன். சாயங்காலம் மறக்காம வந்துரு சரியா? சரிம்மா. பாட்டி இருக்கு. எப்போ வந்த? ஏடி, என்ன ஃபோனே பண்ணாம திடீர்னு வந்திருக்கேன்? மகா தான் ஃபோன் பேசினா. சாயங்காலமா வர்றேன்னு சொல்லியிருக்கா. ஆமா ஆமா, கேட்டேன் எல்லாத்தையுமே கேட்டேன். நீ எப்ப போன் பேச ஆரம்பிச்சியோ அப்பவே வந்துட்டேன். உனக்கு எங்க என்ன கண்டா பெருசா தெரியுது? உனக்கு எப்பவும் அந்த மவளை தானே தூக்கி வைப்ப. அவளை போனை போட்டு வா வான்னு அழைக்கிற. அவ வர மாட்டேங்கிறா. நான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு மரியாதையும் கிடையாது. என்னடி இப்படி பேசுற? பெத்த பிள்ளைங்க கிட்ட என்னடி இருக்கு? நீ வான்னு நினைச்சா வரணும். அவ வரவே மாட்டேங்கிறா. அதனால அவளுக்கு போனை போட்டு வான்னு சொன்னேன். நீதான் 2 நாளைக்கு இருக்க வந்து எட்டி பாக்குறல்ல. அதுவும் இல்லாம அம்மா கூப்பிடணும்னு நீ ஏன் நினைக்கிற? மரியாதை கொடுக்கணும்னு நீ ஏன் எதிர்பார்க்கிற? ஏடி, நீங்க 2 பேருமே ஏன் பிள்ளைங்க தான். அங்க சந்தோஷமா இருக்கியே. பின்ன நான் என்னத்துக்கு உங்களுக்கு போனை போட்டுக்கிட்டு இருக்கணும்? இந்த வியாக்கியான பேச்சு ஒன்றும் குறைச்ச கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு போனை போட்டு வீட்டுக்கு வாட்டின்னு சொல்லியிருப்பியா? ஓ மவளை மட்டும் நல்லா அழைப்ப. எப்பா, உனக்கு அந்த மவனா எப்பவும் வசதி தானே. என்ன கண்டாதான் உனக்கு பாவைக்காவா கசக்கு? என்ன செய்யறது? எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். அப்படியெல்லாம் நினைக்காத டி. அவ கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறா. அதனாலதான் அவளை வான்னு சொன்னேன். அதுவும் இல்லாம பேத்தியை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? என் கண்ணுக்குள்ளே இந்த பிள்ளை நிக்குது. அன்னைக்கு பேர் வைக்கிறதுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்கல. எனக்கு பச்சை பிள்ளைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன் நீ பிள்ளைய பத்தி என்கிட்ட கொடுத்தா நான் நல்லா வளர்க்க போறேன். வேற என்ன செய்ய போறேன்? நீங்க 2 பேரும் என்கிட்ட பேத்தியும் பேரனையும் விட்டுட்டு போனீங்கன்னா நான் பார்த்துக்க போறேன். வயசான காலத்துல எங்களுக்கு பேரும் பேத்தி கூட இருக்கணும்னு தோணாதா? அதனாலதான் அவளை வாவான்னு கூப்பிடுறேன். ஏ அப்பா, நல்ல காரணம் சொல்லுவேன். ஆனா ஒன்ன மாதிரி பேச முடியாதுமா. ஒன்ன மாதிரி பேசவே முடியாது. நான் சரியான ஏமாந்த சோனகிரி. அதனாலதான் எல்லாரும் என்ன வந்து பாருங்க. அங்க என்னன்னா அவ, இங்க என்னன்னா நீ. இங்க பாரு ருக்கி, கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அறிவு கட்டத்தனமா எல்லா விஷயத்திலயும் அவ மேல பொறாமப்பட்டுக்கிட்டு அலையாத. எப்ப பார்த்தாலும் அவளை எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். இங்க பாரு, அவ உன்னை போட்டியா நினைக்கிறதே கிடையாது. ஆனா நீ எப்பவுமே அவளை போட்டியா தான் நினைக்கிற. உனக்கு அவளை கண்டாலே ஏண்டா இப்படி எரியுதோ தெரியல. அவ உன் கூட பிறந்தவ தானே. அவ நல்லா இருக்கணும்னு என்னைக்காவது நினைச்சிருக்கியா?
தானே பார்த்தேன். என்னடா இன்னும் வார்த்தை வரலையே? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா நீ கடிக்க ஆரம்பிப்பியே? ஓ மகளை வாயை திறந்து எதுவும் சொல்லிடக்கூடாது. உனக்கு என்னனாலும் அந்த மாவ தானே வசதி, அந்த பேரும் தானே வசதி. அதனாலதான் நீ அப்படித்தான் பேசுவ. உனக்கு என்ன கண்டா கிள்ளிக்கிறியா தான் இருக்கும், துச்சமா இருக்கும். உனக்கு அந்த மருமவனும் மூத்த மருமவனும் அந்த மகளும் அப்படி வசதி. அவங்கள கண்டா கற்கண்டா இனிக்குது. என்னைக்காவது என் புருஷனையும் என்னையும் கூப்பிட்டு வச்சு விருந்து போட்டிருப்பியா? நல்லா பேசுவ. உனக்கு என்ன கண்டா ஏன்டா இப்படி எரியுதோ தெரியல. ஏன்டா இப்படி பேசுறியோ தெரியல. வந்தாலே எரிஞ்சு விழுந்தா மனுஷனுக்கு எப்படி பிடிக்கும்? எப்ப பார்த்தாலும் எரிச்சலோட வர்றது. உனக்கு யாரை கண்டாலும் பொறாம. உன் புருஷனை கூப்பிட்டா அவர் வரவும் மாட்டாரு. அந்த மருமவனா அவருக்கு சரி கீழே உட்காந்து நம்ம வீட்டுல இருக்க தக்கற என்னன்னாலும் கொடுங்கத்த வைங்கத்தன்னு வச்சு சாப்பிடுவாரு. அதுவும் இல்லாம கிச்சன்ல வந்து என்கிட்ட அதை செய்யட்டா இதை செய்யட்டான்னு எல்லாத்தையும் பிடுங்கி அவர் இஷ்டத்துக்கு செய்வாரு. ஆனா ஓம் புருஷன் கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்த இடத்த விட்டு நகர மாட்டான். அவருக்குன்னா நான் டைனிங் டேபிள் தேடணும் சோறு வைக்கிறதுக்கு. அதுவும் இல்லாம அவருக்கு அது பிடிக்காது இது பிடிக்காது, வெஜிடேரியன்னா சாப்பிட மாட்டான் பாரு. அதுக்காக நான் நான்வெஜ் செய்ய முடியுமா? அதனால கூப்பிடுறது இல்ல. அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. அதானே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என் புருஷனை குத்த சொல்லணும். இத்தனை நாளும் நானும் அவருக்கு நான்வெஜ் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அவரே செஞ்சு சாப்பிடுறாரு. இல்ல அங்க யாராவது செஞ்சு கொடுக்குறாங்க. இங்க நீ கடையில இருந்து அவருக்கு பிடிக்குமேனு ஏதாவது ஒண்ணு வாங்கியாவது வச்சிருக்கலாம்ல. அறிவு கட்டத்தனமா உளராத. நம்ம வீட்டுல யாரும் சாப்பிட மாட்டோம். இது வரைக்கும் என்னைக்காவது நான்வெஜ் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா? அறிவு கட்டத்தனமா உளறிக்கிட்டு இருக்க. மகாக்காக அவ புருஷன் சாப்பிடுறதையே விட்டுட்டாரு. ஓ புருஷனுக்காக நான் கடையில போய் வாங்கிட்டு வரணுமா? அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்த நேரத்துல அவர் வெஜிடேரியன் சாப்பிட்டாதான் என்ன? அவர் உனக்காகவே வீட்டு கொடுக்கறது இல்ல, பின்ன அவரை கூப்பிட்டு சாப்பாடு போடலன்னு உனக்கு குறை வேற. ஏன் ஓ புருஷனுக்கு மதிச்சு என்னைக்காவது நீ சோறு போட்டிருப்பியா? இல்லல்ல, அந்த ஆளு தானே உனக்காக காப்பியே போட்டு கொடுக்காரு. பேசுறா பேச்சு. ஓம் புருஷனை உனக்கு மதிக்க தெரியல, இதுல நான் மதிக்கலன்னு வேற உனக்கு அப்படியே குடைச்சலும் கோவமும் வருது. உன்னை ஒரு ஆளுன்னு பார்க்க வந்த பாரு, என்ன செருப்பை கொண்டு அடிக்கணும். இனி நீ கூப்பிட்டாலும் உன் வீட்டு வாசல நான் மிதிக்க மாட்டேன். உனக்கு என்ன கண்டா அப்படித்தானே இருக்கும். என்னைக்காவது என்கிட்ட நீ பாசமா பேசிருக்கியா? எதுக்கு எடுத்தாலும் மகா மகா மகான்னு அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறது. எல்லாரும் அவளை ஆடுறதுனால தானே அவ என்ன கிள்ளுக்கிறையா நினைக்கா? இப்ப வேணுமா? நான் வேணா எடுத்துட்டு வந்து தரேன். நல்லா அடிச்சுக்கோ. உன்னை பெத்ததுக்கு என் வயிற்றுலதான் கடப்பாறைய கொண்டு குத்தணும். நல்லா குத்து. உன்னை மாதிரி ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. பெத்த மவள்ல பாரபட்சம். சே, நினைச்சாலே அவமானமும் எரிச்சலுமா இருக்கு. இனி என் மூஞ்சில முடிக்காத. நான் பேசிட்டு போறேன். என்னைக்காது நான் இவளை பாரமா நினைச்சேனா? ஆனா இவளுக்கு எப்ப பார்த்தாலும் அவளை கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும். சி, ஏன்டா அப்படி இருக்காளோ?